மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் இப்போ 10th மேத்ஸில் எக்ஸாம்பிள் 6.20 பார்க்க போகிறோம். A kite is flying at a height of 75 meter above the ground. The string attached to the kite is temporarily tied to a point on the ground. The inclination of the string with the ground is 60 degree. Find the length of the string, assuming that there is no slack in the string. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பட்டம் 75 மீட்டர் உயரத்தில், கிரவுண்ட்லேருந்து 75 மீட்டர் உயரத்தில் பறந்துட்டுருக்கு. அதை ஒரு நூல் வச்சு கட்டியிருக்கிறாங்க கிரவுண்டில். அந்த நூல் தரையோடு ஏற்படுத்தக்கூடிய கோணம் 60 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நூலோட நீளம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த நூலில் எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் அது நேர்கோடாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு படம் போட்டுக்கலாம். முதல்ல இந்த படத்தில் பாருங்கள், ஏபி அப்படிங்கிறது பட்டம் தரையிலேருந்து இருக்கக்கூடிய உயரம் 75 மீட்டர். ஏசி அப்படிங்கிறது நூல். அந்த நூல் தரையோடு ஏற்படுத்தக்கூடிய கோணம் 60 டிகிரி. இப்போ நம்மளை நூலோட நீளம் தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த ட்ரையாங்கிள் பார்த்திங்கன்னா நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குது. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது நமக்கு ஹைப்போட்டினியஸாக இருக்குது. 75 மீட்டர் அப்படிங்கிறது ஆப்போசிட் சைடாக இருக்குது. அப்போ ஆப்போசிட் சைடு ஹைப்போட்டினியஸ், இது ரெண்டையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா சைன் ஃபார்முலா. தமிழில் எதிர்பக்கம் பை கர்ணம் அப்படிங்கிறது சைன் ஃபார்முலாவில் வரும். அதனால் சைன் ஃபார்முலா நம்ம எடுத்துக்கலாம். சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டினஸ். இதில் ஆப்போசிட் சைடு அப்படிங்கிறது 75 மீட்டர். அதனால் ஆப்போசிட் சைடுக்கு 75 எடுத்துக்கலாம். ஹைப்போட்டினஸ் அப்படிங்கிறது நெட்டில் ஸ்ட்ரிங்கை தான் நம்ம ஹைப்போட்டினஸ்னு சொல்கிறோம். அதை படத்தில் ஏசின்னு இருக்குது. கொஸ்டினில் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் கேட்டிருப்பாங்க. அதனால் நம்ம ஹைப்போட்டினியஸை ஏசி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். தீட்டா 60 டிகிரி. ஸோ சைன் 60 டிகிரி. சைன் 60யோட வேல்யூ √3/2. ஏசி அந்த 75/AC அப்படியே இருக்கட்டும். சைன் 60யோட வேல்யூ √3/2. அடுத்த ஸ்டெப்பில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏசி இந்த பக்கம் வந்துடும். 2ஐயும் 75 மல்டிப்ளை பண்ணால் 150. √3 டிவிஷனில் கீழே கொண்டு வந்துடலாம். இப்போ ஏசி ஈக்குவல் டு 150/√3 அப்படின்ட்டு இருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் காஞ்சுகேட் எடுத்துக்கலாம். √3ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ 150 √3/√3 × √3. அடுத்த ஸ்டெப்பில் ஏசி ஈக்குவல் டு 150 √3/3. அது √3 × √3 3ன்னு ஆகிடுச்சு. அடுத்த ஸ்டெப்பில் 150ஐ 3ஆல் டிவைட் பண்ணால் 50. அப்போ ஆன்சர் ஏசி ஈக்குவல் டு 50 × √3 மீட்டர். அதாவது நூலோட நீளம், லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் 50 × √3 மீட்டர். தேங்க்யூ.